அத்தை ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச மாட்டீங்களா? இவன் எதுக்கு என் பின்னாடி வரான்? எங்க மார்க்கெட்டா போயிட்டு வரியா? என்ன அத்தை பேசவே மாட்டேறிய? இல்ல பாட்டுல கேட்டேன் நீங்க பதில் சொல்லல, அதான் வார்த்தையா கேட்டாவது பதில் சொல்வீங்களான்னு பார்த்தேன். நான் ஜெயிலுக்கு போகாம வெளியில நடமாடிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும். அதான் தேங்க்ஸ் அத்தை. தெரியும்ல, அப்படியே போயிரு. நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு என்ன காரணமாக்கிறாத. அத்தை டேய், உன் மேல இறக்கப்பட்டோ உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சியோ நான் இது எதுவும் பண்ணல, புரியுதா? எங்க அம்மாவும் உன் அம்மாவும் அழக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை நான் சும்மா விட்டுருக்கேன். டேய், இனியாவது திருந்தி உன் குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லபடியா வாழறதுக்கு வழிய பாரு. டேய், இனிமே இந்த அத்தை சொத்தை நீ என்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத. ஐயோ அத்தை, நான் இப்ப திருந்திட்டேன் அத்தை, மாறிட்டேன். முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அத்தை, மாறிட்டேன் அத்தை, திருந்திட்டேன். ஓ மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? தனியா போறீங்க? இம்புட்டு போயிட்டு தனியா தூக்கிட்டு போவீங்க? ஒண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல. செந்தில் மச்சான் தான் இப்ப கூட இல்ல, அதிர் மச்சானும் சரவணா மச்சானும் கூட தானே இருக்காங்க. அவங்க கூட மார்க்கெட்டுக்கு வர மாட்டாங்களா? இந்த வெயிட் எல்லாம் தூக்க மாட்டாங்களா? அவங்க சொல்றதை கேளுங்க அத்தை. அந்த கூடைய கொடுங்க, கொடுங்க கொடுங்க அத்தை, கூடைய கொடுங்க. ஒண்ணும் தேவையில்லடா, நானே தூக்கிட்டு போயிடுவேன். அத்தை விடுங்கறேன். அத்தை கொடுங்க அத்தை, வீடு வரைக்கும் நான் எடுத்துட்டு வரேன், கொடுங்க. தேவையில்ல, விடுடா. சொன்னா கேளுங்க அத்தை, கொடுங்க அத்தை. நான் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ற ஆள் தான். இந்த கூடலாம் எனக்கு ரொம்ப ஈஸி. சொன்னா கேளுங்க அத்தை, கொடுங்க. இந்த பாரு, வழியில வச்சு வம்பு பண்ணாத, பேசாம போயிடு. உதவி பண்ண வந்தவன வம்பு பண்ண வந்தேன்னு சொல்றீங்க, கொடுங்க அத்தை. டேய், இப்ப நீ போறியா இல்லையா? நீங்க கொடுங்க அத்தை. விடுடா. என்னடா பண்ற? இல்ல அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏய் சரவணா, யாருக்கு யாரா அத்தை? அவன் பார்த்து ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டா திமிரி ஏறி போச்சா? எங்க அம்மாவே தொந்தரவு பண்றியா நீ? மச்சான் தொந்தரவு எல்லாம் பண்ணல மச்சான். சரவணா, மச்சானா போட்டடு வை. பிரச்சனை வேணாம்டா, போலாம்டா. ஏய் இங்க பாரு, போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்க நீ. எங்க வீட்டு ஆளுங்களை தொந்தரவு பண்றது இன்னியோட நிறுத்திக்கோ. இல்லன்னு வையேன், உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்டா. இல்ல அம்மா வண்டியில ஏறுமா. நீ இப்ப வேற எங்கேயோ போயிட்டு இருந்தல. உன்னை வீட்டுல விட்டு நான் கிளம்புறேன்.